கொல்லிமலை மாசிக்குடில். மாசிக்குடில் அப்படின்னா கொல்லிமலை பெரிய சுவாமி கோவில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கோவிலுக்கு போகிற வழி. அந்த அந்த ரோடு வந்து இது தான். இந்த ரோட்டில் தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து இதை பயணிச்சிட்ருந்தோம். ஸோ சைடில் பாருங்கள், நிறையா வந்துட்டு ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறையா வந்துட்டு மரம், செடி, கொடிகள், பூக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரில் அந்த மாதிரி போயிட்டுருந்தோம். டூ வீலரில் இந்த ஃபஸ்ட் டைம் போனோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். கோவிலில் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, ஸோ என்ன அதில் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம கொல்லிமலை மேலே ஏறி மாசி பெரியசாமி கோவில் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்போ மற்ற மலைகள் எல்லாமே ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. நாங்கள் இந்த இடத்துக்கு போகும்போது காலையில் வந்து ஒரு 10 மணி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா வந்து மக்கள் வந்து இருந்தாங்க. கும்பல் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறனால பௌர்ணமியில் கும்பல் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் கோவில், பெரிய சுவாமியோட கோவில் இதுதான்.
இந்த இடத்துல வந்துட்டு நானும் என்னோடய நண்பரும் வந்துட்டு லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லைன் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலுக்காக வந்துட்டு நிறைய மணிகளை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. பணம் காய்க்கும் மரம். ஸோ இது பணம் காய்க்கும் மரம் அப்படின்னா இந்த மரத்தில் வந்துட்டு சின்ன சின்ன இதாக வந்து வெட்டி அதுக்குள்ளே வந்து காசு வந்து பதிப்பாங்க, காயின்ஸ் வந்து பதிச்சு வச்சுருவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்ட்டா அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை செய்வாங்க. அந்த மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய விசிட்டிங் கார்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய காயின்ஸ் வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த மரத்தில் காயின்ஸ் பதிச்சா அவங்களுடைய செல்வ வளம் வளருது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி காயின்ஸ் வந்து மரத்தில் வந்து பதிச்சு வைக்கிறாங்க. அந்த மரத்தை சுற்றி தன்னோட தொழில் வளர்கிறதுக்காக அந்த விசிட்டிங் கார்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ காயின்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக காயின்ஸ். 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் எந்த காயின்ஸ் வந்து அந்த ஹோல்சேல் ஈஸியாக இன்செர்ட் ஆகுதோ ஸோ அதை வந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க. மாசி பெரியண்ண சுவாமி கோவிலோட மேற்கூரையை வந்து பார்த்திங்கன்னா தர்பை புல். தர்பை புல்லில் தான் வந்துட்டு அந்த கூரையை மேய்ஞ்சி வைப்பாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிட்டுன்ட்டு இப்போ பின்பக்கம் அந்த கோவிலுடைய பின்பக்கம் கருவறை இருக்கு இல்லைங்களா, அதோட பின்பக்கம் வந்து நாங்கள் காத்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய இடதுபுறம் லெஃப்ட் சைடு வந்து வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பையில் இருக்கிற தேங்காய் பழம் இதை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு தேங்காயை வந்து அதே இடத்துலையே உடைச்சிடுறாங்க. இதுதான் அந்த கோவில். ஸோ பழைய காலத்தில் வாழ்ந்த பெரியவர்களுடைய வீடு மாதிரி இருக்கும், முன்னோர்கள் வீடு இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கும், இப்படித்தான் இருக்கும். பக்தர்கள் கொண்டு வரும் தேங்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே உடைச்சிடுறாங்க. கோவிலுக்கு முன்பு இருக்கிற இந்த கொடிமரம் பாருங்கள், எவ்வளோ தேங்காய் குமிஞ்சிருக்கு பாருங்கள். இது நாங்கள் பூஜை செஞ்சு வச்சிருக்கிற பூஜை தட்டு. இந்த கோவிலில் அதிகப்படியான மணிகள் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ வேண்டுதலுக்காக ஸோ எவர் ஒருவராக இருந்தாலும் அவர்களுடைய குலதெய்வத்துக்கு மாதத்தில் 2 முறை கண்டிப்பாக போகணும். பட் அப்படி போக முடியாதவங்க மாதத்தில் 1 முறையாவது போங்க. பட் அதுவும் முடியாதவங்க 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது போங்க. அப்படின்னு தான் உங்கள் லைஃப் ஓரளவுக்காவது சேஞ்சஸ் ஆகும். இது வந்துட்டு சிலருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம், பட் நம்பினா தான் லைஃப். இது கோவிலுக்கு முன்பு இருக்கிற கொடிமரம். ஸோ அந்த கொடிமரத்தை சுற்றியும் சில பூஜைகள் பரிகாரங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க பக்தர்கள். இந்த கொடிமரத்து 2 சைடுமே 3 சைடும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு படிக்கட்டு இருக்குது. அந்த படியில் வந்து பூஜை செஞ்சு தீபங்கள் ஏற்றுவாங்க. நாங்களும் ஒரு வழியாக வந்துட்டு அந்த கும்பலில் கூட்ட நெரிசலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம்.
இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. மாசி பெரியண்ணசாமி கோவில் அப்படிங்கும்போது வந்து நிறைய பேர் வந்து மலையில் இருக்கிறதுனால இது வந்து காற்று கருப்பு இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இங்கே நிறைய முனிவர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இப்பயும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் வழியில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு சாமி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. நாங்கள் அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் பார்க்கல, நாங்கள் பட்ட போயிட்டோம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் ஓடிட்டுருக்காங்க. நாங்கள் போனது காலை பொழுதில் போயிருந்தோம். ஸோ அந்த சமயம் வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கும்பல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சாமியார் வந்துட்டு அரிவாள் மேலே ஏறி நின்று அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இந்த இடத்துல மரங்கள் வந்து அதிகப்படியான மரங்கள் இருக்கும். ஸோ அது அந்த இயற்கையை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கோவில் ப்ளஸ் மரங்கள், சுத்தமான இடம். ஸோ இது மாதிரி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலில் வந்துட்டு கற்களை வந்து அடுக்கி வச்சோம் அப்படின்னம்னா கூடிய சீக்கிரம் வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் சாமி கும்பிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையே வந்துட்டு ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேண்டுதலுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் நிறைய பூஜைகள் இந்த இடத்துல நடக்கும். ஸோ பாறையிலே பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரத்தங்கள் வந்து அங்கங்கே இருக்கும். இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடா வெட்டுறதுக்காக பயன்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சாமி கும்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேண்டுதல், அதாவது ஏமாத்தினவங்களுக்காக வந்துட்டு கோழியை அப்படியே உயிரோடு குத்தி இது பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, தன்னை யாராவது வந்துட்டு ஏமாத்திருக்காங்க, உண்மையாலுமே அவங்க ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வு செழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஈடுமுறை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செய்வாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கோழியை வந்துட்டு உயிரோட வேல்கம்பத்தில் அப்படியே குத்தி வச்சுட்டு வந்துடுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியல இல்லையா, நம்மளை ஏமாற்றி தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொருத்தர் யாராவது மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இது செஞ்சு ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா தெரியும்.